எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தனாஸ் கிச்சன். இன்னைக்கு ஸ்வீட்ஸ் கடையில எல்லாம் கிடைக்கிற மாதிரி பால்கோவா பண்றது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 5 பொருள் வேணும். அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். பால் பவுடர் 1 கப், சர்க்கரை 1/4 கப், பால் 1/4 கப், நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 1/2 டீஸ்பூன். ஒரு அடிகனமான பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய் லைட்டாக உருகின உடனேயே பால் 1/4 கப் அதில் ஊற்றிக்கிறேன். இந்த பாலும் லைட்டாக சூடாகட்டும். லைட்டாக சூடான உடனேயே நம்ம பால் பவுடர் அதில் போட்டுக்கலாம். இந்த பால் பவுடர் இதில் போட்டோன்னே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை கிண்ட ஆரம்பிக்கலாம். கட்டிப்படாமல் கிண்டி எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நம்ம இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு ஆரம்பத்துலேருந்து நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்குமே பாத்திரம் லைட்டான சூட்லேயே இருக்கணும். இப்போ இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பதம்லாம் ஒன்றுமே நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. நான் அது கடைசியாக ஒன்று மட்டும் நம்ம கரெக்டாக பார்க்கணும். அது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போ இதில் நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். சர்க்கரையை பொடிச்சு வச்சுட்டு அதில் இதை சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா அப்படியே சேர்த்தோன்னா அந்த சர்க்கரை கட்டிப்படும். அது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நான் பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்த உடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த சர்க்கரையில் சூடுபடவும் மெதுவாக அந்த பால்கோவா பதம் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பதம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா சர்க்கரையிலேருந்து நமக்கு அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கப்புறமா கைவிடாமல் மெதுவாக கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஏலக்காய் பொடியை போட்டு கலக்கி இதே பக்குவத்தில் எடுத்துட்டோம்னா அப்படியே ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மாதிரியே இருக்கும். அப்படியும் நம்ம சாப்பிட்லாம். பட் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி ஒரு பால்கோவா செய்ய போகிறோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சோன்னா தீபாவளிக்கு எல்லாருக்கும் கொடுத்து விடுறதுக்கு, அந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் கிண்ணோன்னா, அதே சூட்டோட கிண்ணோன்னா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகுது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க பால்கோவா. இப்போ சட்டியிலேருந்து எடுக்கும் போது ஓரளவுக்கு ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. இந்த சமயத்துலேயே ஆற விட்டுட்டோம்னா இப்படி நமக்கு பால் மாதிரி உருண்டு வரும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம எடுத்த நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதே எடுத்து கொஞ்சமாக அது கையில் நம்ம தேய்ச்சிட்டு இனி உருட்ட ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம உருட்டுறதுக்கு முன்னாடி லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் குட்டி குட்டியாக ஒரு நெல்லிக்காய் ஷேப்புக்கு இந்த பால்கோவா எடுத்து அதை லைட்டாக நடுவில் உள்ளங்கையில் வச்சு அமுக்கணுன்னா பால்கோவா ஷேப் வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட்ஸ் கடையில் கிடைக்கிற மாதிரியே பால்கோவா ரெடி. இதுக்கு மேலே நான் சின்னதாக ஒரு பாதாம் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக பிஸ்தா, முந்திரி பருப்பு எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். பார்க்குறக்கு அழகாக இருக்கிறதுக்காக தான், ஆப்ஷனல். அதனால யாருக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து தீபாவளி பலகாரம் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.